அப்ப ஜல்லிக்கட்டுன்றது அலங்காநல்லூருக்கு ஜல்லிக்கட்டு விடுறது மட்டும்தான் பெருமையா அப்படின்னு பார்த்தா அது அழகர் கோவிலுடைய வரலாற்றிலே சம்பந்தப்பட்ட ஊர். ஏன் அப்படின்னா அழகர் இன்னைக்கு ஆத்துல இறங்குறத நம்ம கோரிப்பாளையத்துக்கு கீழே ஆழ்வார்புரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி அழகர் எங்க ஆத்துல இறங்கினாரு அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோழவந்தான். அந்த சோழவந்தான்ல இருக்கக்கூடிய தேனூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் ஆதி காலத்திலே அழகர் ஆத்துல இறங்கினாராம். அப்படி அவருங்க ஆத்துல இறங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அழகர் கோவில இருந்து பாலமேடு இந்த வழியா தான் போவாங்க. அப்படி போகும்போது அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க கிராமப்புறத்துல எப்படி இருக்கும்னு. அப்ப பெருமாளுக்கு என்ன பேரு? அபிஷேக பிரியா சிவன், அலங்கார பிரியா விஷ்ணு. அப்ப விஷ்ணு என்ற பெருமாளுக்கு ஆதி காலத்திலே அந்த இடத்துல மட்டும்தான் அலங்காரம் செய்ய எல்லா வசதியுமே கிடைக்குமா. அதனாலதான் அலங்காரம் செய்ய நல்ல ஊர், அதனால அந்த ஊருக்கு அலங்கா நல்லூர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதனாலதான் அந்த ஊருக்கு அலங்காநல்லூர்னு பேர். நன்றி நன்றி. அப்ப அந்த அலங்காநல்லூரை தாண்டி தான் அழகர் தேனூருக்கு ஆத்துல போயிட்டு வந்திருக்காரு. அப்ப இந்த திருவிழாவை என்ன பண்றாரு திருமலை நாயக்க மன்னர்? தேனூர்ல இருந்து இந்த சைவம் வைணவம் என்ற 2 சிவனை கும்புறவங்களும் பெருமாளை கும்புறவங்களும் ஒன்னா சேரணும். மாசு என்பது அறுவடை போக்குவரத்து நேரம். அப்ப சித்திரை மாசத்துல வச்சுட்டோம் அப்படின்னா இந்த தானிய அதாவது விற்பனை நல்லா இருக்கும், மக்களுக்கு நிறைய கையில பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு பலதரப்பட்ட காரணத்தை அடிப்படையாக வைத்து திருமலை நாயக்க மன்னருடைய காலத்துல தான் தேனூர்ல இருந்த திருவிழாவை மாத்தி இன்னைக்கு நம்ம கோரிப்பாளையத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆழ்வார்புரம் அப்படின்ற இடத்துல மாத்தி வச்சாங்க. இப்பவும் கள்ளழகர் அழகர் கோவில்ல இருந்து வரும்போது அத்தனை மண்டபப்படி இருக்கும். அத்தனை மண்டபப்படிக்காரங்களும் கள்ளழகருக்கு பணம் கட்டுவாங்க கோயிலுக்கு சாமி இறங்குறதுக்கு. ஆனா கள்ளழகரே ஒரு மண்டபப்படிக்கு பணம் கட்டுறாரு அப்படின்னா அது வைகை ஆத்துல இருக்கக்கூடிய தேனூர் மண்டபப்படிக்கு தான் அழகர் கோவில் சார்பா மண்டபப்படிக்கு பணம் கட்டுவாங்க. ஏன்னா அவர் அமர்றது அந்த இடத்துல தான். ஏன்னா தேனூர்ல நடந்த திருவிழா இல்லையா, அப்ப அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அப்ப மண்டுகம் என்ற முனிவருக்கு மோட்சம் தந்து அடுத்து அந்த ஊர்ல அமர்றதுனாலதான் அந்த ஊருக்கு ஆதி காலத்திலே மண்டூர்னு பேரு. அடுத்து மண்டூர் மண்டியூர்னு ஆச்சு. மண்டியூர் இப்ப மதுரையில வண்டியூர் என்ற பெயரோடு அழைக்கப்பட்டு வருது. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாற்றை சார்ந்து சென்று கொண்டிருக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணம் நம்முடைய முன்னோர்கள் கணித்து இணைத்து வச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு காரணம் உண்டு. அதெல்லாம்